Hi friends, welcome to Food Season channel. அடுப்பை பற்ற வைக்கிறோம். பெரிய 2 உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம். வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து சுத்தமான பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறோம். தோலை உரிக்கிறோம். தோலை உரிக்கிற உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும். திரும்ப அடுப்பை பற்ற வைக்கிறோம். சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கிறோம். 2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஊற்றின தண்ணியில் சுத்தம் பண்ண மீனை வச்சு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி வச்சுக்கிட்டு வெந்துருச்சு. இப்போ மூடி திறக்கிறோம். மீன் வெந்துருச்சு. வெந்த மீனை சுத்தமான ஒரு யானத்தில் எடுத்து வைக்கிறோம். வெந்த மீனை புட்டு விட்டு வச்சுக்கிறோம். திரும்ப அடுப்பை பற்ற வைக்கிறோம். சுத்தமான வானல் எடுத்து வைக்கிறோம். செக்கில் ஆட்டின எண்ணெயை மலாட்டு எண்ணெயை எடுத்து ஊற்றுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நறுக்கி வச்ச பொருளை போடுறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வெங்காயத்தை போட்டோம். நல்லா வெங்காயத்தை கிளறி விட்டு வதக்கணும். நல்லா நிறம் மாற அளவுக்கு வதக்கி கரண்டிட்டு கிளறிட்டே இருப்போம். இப்போ வெங்காயம் கலர் லேசாக மாறிடுச்சு. திரும்ப கிளறி விடுறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. வதங்கின வெங்காயத்தில் இப்போ தக்காளியை போடுறோம். தக்காளி நல்லா வதங்கணும். போட்டு கிளறி விடுவோம். வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து கிளறி விடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. கூட 2 பச்சை மிளகா போடுறோம். 3 பச்சை மிளகா போட்டு இது பண்ணும். இஞ்சி பூண்டு நசுக்கினது போடுறோம். நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு போடுறோம். நல்லா கிளறி விடுறோம். இஞ்சி பூண்டு வாசனை மாற வரைக்கும் கிளறிட்டு இருப்போம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுறோம். இப்போ புட்டு வச்ச மீனை போடுறோம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா கிளற மீன் நல்ல பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ மசாலா போடுறோம். மிளகாத்தூள் போடுறோம். கரம் மசாலா கொஞ்சம் போடுறோம். இடிச்சு வச்ச ஜீரகத்தூள் போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். தேவையான உப்பு போடுறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். கிளற அந்த மசாலா புட்டு வச்ச மீனில் நல்லா பிடிக்கும். அடி பிடிக்காம பார்த்துக்கணும். இப்போ துரி வச்ச தேங்காய் பூ போடுறோம். நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அந்த தேங்காயோட பச்சை வாசனை
மாற வரைக்கும் கிளறிட்டு இருப்போம். இப்போ இடிச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போடுவோம். போட்டு நல்லா கிளறுவோம். துண்டு துண்டா இருக்கிற உருளைக்கிழங்கை கரண்டியால உடைச்சி விடுவோம். நல்ல பேஸ்ட் பருவத்துக்கு கிளறணும். உருளைக்கிழங்கு, புட்டு வச்ச மீன், மசாலா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். வாசனைக்கு கொத்தமல்லி தழையை போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறணும். இப்போ பக்குவத்துக்கு வந்துருச்சு. நல்லா உருளைக்கிழங்கு நல்லா உடைச்சி விடணும். உடைச்சி விட்டு நல்லா பேஸ்ட் பருவத்தில் நல்லாவே கிளறணும். வேற கூட பேஸ்ட் பருவத்துக்கு வந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். சூடு ஆறின பிறகு ஒரு தட்டில் வச்சு உருண்டையா பிடிச்சு சோள மாவில் முக்கி நல்லா கையால் தட்டி வடை பருவத்தில் நல்லா தட்டி விட்டுணும். உருண்டையா பிடிக்கணும். உருண்டையா பிடிச்ச சோள மாவில் நல்லா முக்கி எடுத்து வடை பருவத்தில் தட்டி வச்சிடணும். இப்போ நமக்கு அடுப்பை பற்ற வைப்போம். தோசைக்கல்லை வைப்போம். தோசைக்கல்லை சூடானோன்னு எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் சூடான பிறகு தட்டி வச்சுக்க ஒவ்வொரு கட்லைட்டும் எண்ணெயில் போடுவோம். எண்ணெயில் நல்லா வேகட்டும். இப்போ கட்லைட்டில் ஒரு பகுதி நல்லா வெந்துச்சு. திருப்பி போடுறோம். திருப்பி போடும்போது கட்லைட்டு புட்டுக்கு போகாம பார்த்துங்க. இப்போ ஒவ்வொரு கட்லைட்டா திருப்பி போடுறோம். அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து பாருங்க, அது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் வேகிறோம். அதுவும் இதே மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்த பிறகு இந்த கட்லைட்டு ரெடி சாப்பிட்றதுக்கு. ஒரு சுத்தமான பிளேட்டில் எடுத்து வைப்போம். இதே மாதிரி கட்லைட்டு வீட்டில் செஞ்சு சொல்லுங்க, எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.